ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இவ்வளோ நாள் செய்யாத ஒரு விஷயத்த இப்போ இந்தியா செய்ய ஆரம்பிச்சிருக்குது. இந்தியா என்டர்ஸ் த பிக் கேம். மிகப்பெரிய ஆட்டத்தில் இப்போ இந்தியா என்டர் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயம், நியூக்ளியர் ஆயுதமும் அதை அனுப்பக்கூடிய மிசைலும் ஒன்னா இந்தியாவில் இருந்ததே கிடையாது. எப்பவுமே இந்த வார்ஹெட்னு சொல்லப்படக்கூடிய அணுசக்தி, அதுதான் வந்து அந்த குண்டு, அதோட மிசைலை விட. குண்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா போய் விழாது. குண்டை ஒரு மிசைல்ல வைக்கணும், அந்த மிசைல் தான் போய் இன்னொரு இடத்துல விழும். இது ரெண்டையும் நம்ம பிரிச்சு தான் நம்ம அணு ஆயுதம் உருவாக்குன நாள்ல இருந்தே வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம நாடு. ஓகேவா? எல்லா கண்ட்ரிகிட்டையும் நம்ம கெத்தா சொல்லிட்டு இருக்கிறது, நாங்க ரெண்டையும் ஒன்னா வைக்கல பாரு, நாங்க அமைதியை விரும்புற ஆட்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஸ்டாக்ஹோம் ரிப்போர்ட் படி இந்தியா 12 அணு ஆயுதங்களை மிசைலோட அட்டாச் பண்ணி எனி மினிட் அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்குங்கிறது. நம்ம இந்த மொத்த மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய போரை வந்து ரொம்ப டீடைல்டா நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயங்களையும் பேசிட்டு இருக்கோம். அதுல எஸ்பெஷலி இந்த மிடில் ஈஸ்ட் விஷயத்தை வந்து ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் பை திஸ் டைம் தெரிஞ்சிருக்கணும். தெரியாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட் நம்ம சேனல்ல டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நம்ம போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம மிடில் ஈஸ்ட்ல கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு கண்ட்ரி கிட்ட அணுசக்தி வந்துட கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அமெரிக்கா உலகத்தோட மறுபக்கத்துல இருந்துகிட்டு, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகேவா? லிட்டரலா ஈரான் இங்க இருக்குன்னா அமெரிக்கா இங்க இருக்குது, நடுவுல மொத்த பாதி உலகமே இருக்குது. ஓகேவா? இந்த மொத்த குளோப்ல ஒரு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து அப்படியே ஆப்போசிட் எண்ட். இங்க இருக்கிற அமெரிக்கா வந்து உலகத்தையே பாதி தூரம் சுத்தி வந்து ஈரான் கூட இன்னைக்கு இவ்வளவு பஞ்சாயத்து பண்றது காரணம் ஈரான் கையில அணுசக்தி வந்துடக்கூடாதுன்னு. இதே அமெரிக்கா இந்தியா கையில அணுசக்தி வந்துடக்கூடாதுன்னு பயங்கர பஞ்சாயத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாத்தையும் மீறி தான் நம்ம அணுசக்தி எல்லாம் உருவாக்க ஆரம்பிச்சோம், அணு ஆயுதங்களை உருவாக ஆரம்பிச்சோம். இன்னைக்கு அதுல அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கும். இது ஒரே நேரத்துல உலகத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இந்தியா வச்சிருக்கக்கூடிய ஒரு செக். இந்த செக்கை நார்த் கொரியா ஆல்ரெடி வச்சிருக்காங்க, சைனா ஆல்ரெடி வச்சிருக்காங்க, ரஷ்யா வச்சிருக்காங்க, அமெரிக்கா வச்சிருக்காங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல இந்தியாவும் சேர்ந்துட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது. ஓகேவா? சிப்ரி அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட். இந்த சிப்ரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஓகேவா? உலகத்துல இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரியும் அவங்க கிட்ட எவ்வளவு அணு ஆயுதங்கள் இருக்குது, நியூக்ளியர் வெப்பன்ஸ் எவ்வளவு இருக்குதுங்கிறத பப்ளிக்கா சொல்ல மாட்டாங்க. இந்த சிப்ரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்டாக்ஹோம் பேஸ்டு இன்ஸ்டிடியூட்டோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பீஸ் இன்ஸ்டிடியூட், உலகத்துல வந்து அமைதி இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய இன்ஸ்டிடியூட். அப்போ அமைதி விரும்புறவனோட முக்கியமான ஒரு கணக்கு என்ன? எவன்கிட்ட ஆயுதம் இருக்குன்னு கணக்கு போடுறது. கரெக்டா? யார்கிட்ட ஆயுதம் இருக்கோ அவன்கிட்ட சண்டை போடாதன்னு சொன்னாதான் அமைதியா இருக்க முடியும். கரெக்டா? சோ அந்த அமைதியை விரும்பக்கூடிய இந்த சிப்ரி அப்படிங்கிற இன்ஸ்டிடியூட் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வருஷம் ஒரு லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த லிஸ்ட்ல உலகத்துல யாருக்கிட்ட எவ்வளவு ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ இந்த வருஷம் அதுக்கான லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணப்போ எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி. என்னன்னா, இந்தியா வந்து அணு ஆயுதங்கள் போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் நம்ம அதிகமாக்கி இருக்கோம். ஓகேவா? இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இன்க்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாம அதுல 12 அணு ஆயுதங்களை நாம மிசைலோட அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம். இது வெறுமனே ஒரு இடத்துல கிடையாது, தண்ணிக்குள்ள வச்சிருக்கோம், நிலத்துல வச்சிருக்கோம், வானத்துல போய் போடுறதுக்கு ஃபிளைட் கிட்ட கூட வந்து நம்ம கொண்டு போய் வச்சாச்சு. இன்னும் உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா எடுத்துப்போம். ஓகேவா? இது என்ன பெரிய விஷயம்? அதன் அணு ஆயுதம் வந்து ஆயுதத்து மேல இருந்தா என்ன, இல்லனா என்ன அப்படி நீங்க யோசிப்பீங்க. ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம வீட்ல வந்து ஒரு எமர்ஜென்சி லேம்ப் இருக்குது. இந்த எமர்ஜென்சி லேம்ப் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? சார்ஜ் போட்டோம்னா எமர்ஜென்சி அப்போ அதை யூஸ் பண்ண முடியும். கரண்ட் இல்லாம பேசிக்கா எரியும். இதுதானே எமர்ஜென்சி லைட்டோட ஒரே வேலை. நீங்க ரொம்ப நாளுக்கு இந்த எமர்ஜென்சி லைட்ல பேட்டரியும் போட்டு ஓட வைக்கலாம். கரெக்ட்டா? டார்ச் லைட் ஈஸியா இன்னும் சொல்றேனே, டார்ச் லைட். ஓகேவா? டார்ச் லைட்ல உங்க வீட்ல வந்து எல்லார் வீட்லயும் டார்ச் லைட் இருக்கிறது மேண்டேட்டரியான விஷயம். கரெக்ட்டா? நம்மளும் டார்ச் லைட் வாங்கி வச்சிருக்கோம். பக்கத்து வீட்ல வந்து நூற்றுக்கணக்கான டார்ச் லைட் இருக்குது. இந்தியா வந்து டார்ச் லைட் வாங்குது அப்படின்னு தெரியறப்போ அமெரிக்கா மாதிரி கண்ட்ரீஸ்லாம் அதுக்கு அப்போஸ் பண்ணாங்க. இந்தியா எப்படி டார்ச் லைட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் அபௌட் டார்ச் லைட், ஆஃப் கோர்ஸ் அணு ஆயுதங்கள் பத்தி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்படி நம்ம வாங்கிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வழியா நம்ம டார்ச் லைட்டை வாங்கியாச்சு. ஆனா உலகத்துக்கிட்ட நம்ம தான் வந்து நான் வயலன்ஸ் மூலமா சுதந்திரம் வாங்கின நாடாச்சே, நாங்க அமைதியை விரும்புற நாடு, நம்ம அமைதியை தான் ஜென்யூனாவே விரும்புறோம். சோ அதனால என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட டார்ச் லைட் இருக்குது, ஆனா இந்த டார்ச் லைட்ல பேட்டரி இல்ல பாரு, பேட்டரியை நான் தனியா வச்சிருக்கேன், டார்ச் லைட்டை தனியா வச்சிருக்கேன். நாளைக்கு ஒருவேளை ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நாங்க இந்த டார்ச் லைட்டை தூசி தட்டி எடுத்து வச்சு இந்த பேட்டரியும் தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு ஒன்னா போட்டு கரண்ட் போறப்ப நாங்க யூஸ் பண்ணிப்போங்கிறது. இதை நியூக்ளியர் ஆயுதத்தோட கம்பேர் பண்ணணும்னா நியூக்ளியர் வார்ஹெட் இருக்குது. அதாவது இதுதான் அந்த அணு ஆயுதம். ஓகேவா? இந்த அணு ஆயுதம் ஒரு ஓரத்துல வச்சிருக்கோம், ரிசர்ச் பண்ணி ஒரு இடத்துல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இதுவரைக்கும் இந்தியால 190 அணு ஆயுதங்கள் இருக்குது. தட் இஸ் ஆல்மோஸ்ட் 10 to 20 மோர் தென் பாகிஸ்தான். பாகிஸ்தானோட நம்ம கிட்ட 10-20
அதிகமா இருக்குது. ஓகேவா? சோ இந்த அணு ஆயுதங்களை நம்ம கண்டுபிடிச்சு ஒரு வாரத்துல தான் வச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னு இந்த சிப்ரி ஆர்கனைசேஷன் சொல்றாங்கன்னா, இவ்வளவு நாள் அணு ஆயுதங்கள் ஒரு இடத்துல இருக்கும். இந்த அணு ஆயுதத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணி இன்னொரு இடத்துல போய் போடணும். கரெக்டா? இந்த அணு ஆயுதத்தை வந்து நம்ம சும்மா வச்சிட்டு இருக்க முடியாது. நாளைக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம அணு ஆயுதம் வந்து போ அப்படின்னா போய் அது வெடிச்சிடாது. அதை வந்து ஒரு மிசைல்ல ஃபிட் பண்ணும். ஏவுகணைகள் இந்த மிசைல் எல்லாம் வச்சு அனுப்புறாங்கல்ல. சோ இந்த ஏவுகணையில ஃபிட் பண்ணும். இந்த ஏவுகணையை வந்து நம்ம தனியா வச்சிருக்கோம். எப்பவுமே அணு ஆயுதத்தை தனியா வச்சிருக்கோம். நாளைக்கு ஒருவேளை இந்தியாவுக்கு வந்து யூஸ் பண்ண வேண்டிய நீட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியும் ஆபரேஷன் சிந்தூர் டயத்துல பாகிஸ்தானோட அணுசக்தி ரிசர்ச் பண்ணக்கூடிய இடத்தை வந்து இந்தியா அடிச்சிருச்சு. அவங்க வந்து ரொம்ப ரிசர்ச் எல்லாம் பண்ணி வச்சுட்டு மலைக்கு அடியில எல்லாம் வச்சிருந்தாங்க. மலைக்கு அடியில வந்து நாங்க ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ கூட ஈரான் பாத்தீங்கன்னா மலைக்கு அடியில தான் வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா ஈஸியா அடிச்சிடுற மாதிரி இருக்க கூடாது. ஏன்னா அடிச்சுச்சுனா முதல்ல அவங்க இருக்கிற இடமே வெடிச்சிரும். கரெக்டா? சோ மலைக்கு அடியில வந்து நோண்டி எல்லாம் வச்சிருந்தாங்க. இந்தியா வந்து ஆபரேஷன் சிந்தூர் டயத்துல அந்த ஏர்போர்ட் அதுக்கு மேல இருந்த ஏர் பேஸை போட்டு அடிச்சிருச்சு. ஓகேவா? சோ ஒரு நியூக்ளியர் ஒரு போர் வந்து எனி மொமெண்ட் வருமா அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லாருக்கும் இருந்துட்டு இருக்குது. இப்போ கூட ஈரான் அமெரிக்கா போர்ல வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சம் என்னன்னா, ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் கையில பவர் இருக்குது. இமிடியேட்டா அந்த ஆள் ஈரான் மேல அணுசக்தியை போட்டார்னா நம்ம ஹிரோஷிமாக்கும் நாகசாகிக்கும் என்னாச்சுங்கிறது உலகத்துல எல்லாருமே பார்த்திருக்கோம். இட்ஸ் கால்ட் தி டர்ட்டி பாம். அழுக்கான ஒரு குண்டு. ஏன்னா பாரபட்சம் இல்லாம ராணுவத்துல இருக்கிறவன் இல்லன்னு பாரபட்சமே இல்லாம நல்லவன் கெட்டவன் பாரபட்சம் இல்லாம மொத்த இனத்தையே அழிக்கக்கூடிய ஊர்களை நாடுகளை அழிக்கக்கூடிய சக்தி கொண்ட ஆயுதங்கள். இன்னைக்கு இதெல்லாம் எவ்வளவு டெவலப் ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 1945ல கடைசியா யூஸ் பண்ணது. உலகம் எவ்வளவு தாண்டி வந்துருச்சுன்னா கொஞ்ச நாள்ல 2045 வந்துரும். அப்ப அந்த ஆயுதம் எவ்வளவு அட்வான்ஸ் ஆயிருக்கும். சோ ஏஐ ஃபோன் எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் செல்ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டு இருக்கோம், ஏஐ வச்சு எவ்வளோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிற சூழ்நிலையில் இந்தியா வந்து பேட்டரியவும் டார்ச்சையும் தனித்தனியாக வச்சுட்டு இருந்துச்சு. நம்மளோட அணு குண்டுகளையும் 190 குண்டுகளையும் இந்த சைடு வந்து மிசைல்ஸையும் தனித்தனியாக வச்சுட்டு இருந்தோம். நம்மளோட இந்த சிப்ரி ரிப்போர்ட் படி நம்மளுக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில் 12 மிசைல்ஸில் வந்து அணு சக்தியை அணு ஆயுதத்தை அட்டாச் பண்ணிட்டோம். அட்டாச் பண்ணி இப்போ ரெடியா இருக்குது. என்ன டிஃபரன்ஸ்? டிப்ளாயிங் டைம். ஒரு எமர்ஜென்சின்னு வந்துருச்சுனால் நம்ம ஒரு அணு ஆயுதத்தை கஷ்டப்பட்டு ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு டிஆர்டிஓ ரிசர்ச் சென்டர்ல இருந்து கொண்டு போய் டெஹ்ராடூன்ல இருந்து டேக் ஆஃப் ஆகக்கூடிய ஒரு ஃபிளைட்ல போய் மிசைல்ல கொண்டு வந்து அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு டைம் கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்றாங்க? இட் வில் டேக் ஹவர்ஸ். கரெக்டா? இதை பண்ணி முடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆகும்ல, ஃபியூ ஹவர்ஸ் ஆகும்ல, எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 ஹவர்ஸ் ஆகும்ல. இந்தியன் கவர்மெண்ட் முடிவு பண்ணிடுச்சு பாகிஸ்தான் அடிக்கணும், பாகிஸ்தான் நம்மளுக்கு ரொம்ப அடிச்சிட்டாங்க, நம்ம பதில் அடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருச்சுனால், இல்ல சைனா நம்மள ரொம்ப அடிச்சிட்டாங்க, நம்ம பதிலுக்கு அணுசக்தி யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு மொமெண்ட்டுக்கு நம்ம போயிட்டோம். ஏதோ ஒரு ஏன்னா இந்தியாவோட ஏன் பதிலுக்கு அடிக்கிறது, ஏன் இந்தியாவை முதல்ல அடிக்காதான்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கு ஒரு பாலிசி இருக்குது. நாம பீஸை விரும்புறவங்க. நம்ம என்னைக்குமே ஃபர்ஸ்ட் யூஸ்க்கு வந்து ஓகே சொன்னதே கிடையாது. அணுசக்தி எங்க கிட்ட இருக்கும், அணு ஆயுதம் இருக்கும், ஆனா நாங்க அதை முதல்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா எங்க மேல ஒருத்தன் யூஸ் பண்ணிட்டானா நாங்க சும்மா விட மாட்டோங்கிறது தான் இந்தியாவோட ஸ்டாண்ட். சோ இப்போ வந்து நம்ம அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறப்போ வந்து பாகிஸ்தான் மேலேயோ சைனா மேலேயோ யார் மேலேயோ நம்ம வந்து எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஹைப்போதெட்டிக்கலி அதுக்கு மணிக்கணக்கா வெயிட் பண்ணிருக்க கூடாது. எடுக்கணும்னு முடிவு பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாருன்னா அடுத்த செகண்ட் போயிடணும். சோ அதுக்கு ரெடியா இருக்கா? அண்ட் பிரைம் மினிஸ்டருக்கு தான் அந்த அத்தாரிட்டி இருக்குது. எல்லாருக்கும் அத்தாரிட்டி கிடையாது. வெரி ஃபியூ பீப்பிள் ஹேவ் தட். எப்படி அமெரிக்கால பிரசிடென்ட் கிட்ட இருக்குமோ இந்தியால வந்து பிரைம் மினிஸ்டர் பிளஸ் அந்த நியூக்ளியர் சிஸ்டம் மொத்தமா ஹேண்டில் பண்றவங்களுக்கு தான் அந்த அத்தாரிட்டிஸ் இருக்கும். அல்டிமேட் இதுல வந்து பிரைம் மினிஸ்டர் அவர் தான் வந்து டிக்ளேர் பண்ண முடியும் இப்படி யூஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு. அந்த பதவியில யார் இருந்தாலும் அது பண்ண முடியும். சோ இப்படி இருக்கிறப்போ இந்த வருஷம் நம்ம இதை வார் ஹெட்ல அட்டாச் பண்ணிருக்கோங்கிறது எதை காமிக்குதுனால் அவர் ரெடினஸ் டு கிவ் இட் பேக். நம்ம பதிலுக்கு இமிடியேட்டா அடிக்கிறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம் அப்படிங்கறத வந்து இந்தியா சிம்பாலிக்கா வேர்ல்டுக்கு சொல்லுது. இந்தியா ஏன் இதை சிம்பாலிக்கா வேர்ல்டுக்கு சொல்லணும்? வேர்ல்டுக்கு சொல்ல வேண்டிய என்ன தேவை இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் சிந்தூர்ல இருந்தே இந்த கதை ஆரம்பிக்குது. ஆபரேஷன் சிந்தூர் டயத்துல பாகிஸ்தான் நம்ம நாட்டுக்குள்ள எவ்வளவு ட்ரோன்ஸ் அனுப்பிச்சாங்க, எவ்வளவு தாக்குதல்களை நம்ம நாட்டு மேல வந்து அவங்க முயற்சி செஞ்சாங்க, இதெல்லாமே நம்மளுக்கு அப்பட்டமா தெரியும். we all have data with us. ரெண்டாவது, இந்தியா பதிலுக்கு அவங்களை அடிக்கணும்னு நினைக்கிறப்போ நான் பேசிட்டே இருக்கிறப்ப ஞாபகம் வந்துருச்சு. ஐ திங்க் இட் இஸ் நூர் கான் ஏர்பேஸ். எஸ், இந்த நூர் கான் ஏர்பேஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு இடம் தான் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த அணுசக்தி அணு ரிசர்ச் எல்லாம் நடக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட என்ன சொல்ல மீடியா ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இந்தியா தாக்குதல் நடத்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு இந்தியா வந்து ரிவெஞ்ச் நம்ம சும்மா வாங்கிட்டு இருக்க முடியாது, பதிலுக்கு அடிப்போம் அப்படின்னு சொல்றதை காமிக்கிறப்போ அது ஒரு முக்கியமான விஷயம். அவர் ரெடினஸை வந்து நம்ம ஆல்ரெடி அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம் பாருடான்னு காமிக்கிறது ஒன்று. ரெண்டாவது, நீங்க மிடில் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன் வந்து அமெரிக்கா வந்து உலகத்தோட மறுபக்கத்தில் இருக்காங்க, இங்க இருந்து கிளம்பி வந்து ஈரான் அடிக்கிறாங்க. ஆனா அமெரிக்கா வளர விடுற ஒரே நாடு உலகத்துல வந்து
நார்த் கொரியா தான் இன்னைக்கு. கியூபாவை கூட அப்பப்போ புலி பண்றாங்க. நார்த் கொரியா கிட்ட நெருங்க கூட முடியல. ஏன் நார்த் கொரியா கிட்ட அமெரிக்கா வந்து பெருசா வாலாட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்த் கொரியா கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதம் தான். நார்த் கொரியா நினைச்சா அமெரிக்கா மெயின்லேண்ட், அதாவது இந்த சான் பிரான்சிஸ்கோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்தையுமே நார்த் கொரியா நினைச்சா அடிச்சிட முடியும். அவங்க டைரக்டா அமெரிக்கா அடிக்க முடியும். அமெரிக்காவை அடிக்கக்கூடிய பவர் வந்து நிறைய பேருக்கு கிடையாது. அது ஏன் கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா, நேச்சுரலாவே அமெரிக்கா வந்து மீதி இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து தள்ளி இருக்குது. ரெண்டு சைடும் கடல், பசிபிக் கடல் அவ்வளோ பெருசு வந்து பறந்து விரிந்து இருக்குது. அட்லாண்டிக் கடல் அவ்வளோ பெருசா வந்து பறந்து விரிந்து இருக்குது. ஸோ கடல் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரணா இருக்கிற நேரத்தில் சில கண்ட்ரீஸ் கிட்ட தான் அந்த கெப்பாசிட்டி இருக்குது அவங்கள போய் அடிக்கிறதுக்கு. அப்போ நார்த் கொரியா கிட்ட அந்த பவர் இருக்கிறப்ப அமெரிக்கா என்ன பண்றாங்க, நார்த் கொரியா கிட்ட மட்டும் வாலாட்டவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு ஃப்ளோல ஒரு பட்டன் அமுக்குனா அமெரிக்காவில் இருக்கிற சிட்டிஸ் காலி ஆகும். ஸோ அப்போ இந்த ஆயுதத்தோட பவர் என்னன்னு தெரியுது. இங்க நார்த் கொரியாவையும் அமெரிக்காவையும் சைஸ் வைஸ் கம்பேர் பண்ண முடியாது. அமெரிக்கா வந்து மிகப்பெரிய ராட்சச நாடு. பணத்துல கம்பேர் பண்ண முடியாது. அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ராட்சச நாடு. இங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ்ல கம்பேர் பண்ண முடியாது. அமெரிக்கா தான் வேர்ல்டுலே மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் கண்ட்ரி. சோஷியல் மீடியா நீங்க எதுலையுமே கம்பேர் பண்ண முடியாது. அமெரிக்கா வந்து இட்ஸ் a giant. நார்த் கொரியா ஒரு சின்ன கண்ட்ரி. ஆனா அமெரிக்காவே நார்த் கொரியா கிட்ட அணுசக்தி இருந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ அணு ஆயுதமும் அணுசக்தியும் எவ்வளவு முக்கியம்னு தெரியுது. அப்படி இருக்கிறப்போ வேர்ல்டுலயே அதிகமான அணு ஆயுதங்களை வச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா 4400, அதுக்கு அடுத்து USA 3700, தேர்ட் சைனா 620, பிரான்ஸ் 290, UK 225, இந்தியா இப்போ 190. நம்மளுக்கு அப்புறம் பாகிஸ்தான், இஸ்ரேல், நார்த் கொரியா. நார்த் கொரியா தான் நம்ம சொல்ற லிஸ்ட்லயே கம்மியான அணு ஆயுதங்கள் வச்சிருக்கிற கண்ட்ரி. எவ்வளவு 60 தான் வச்சிருக்காங்க. நம்ம அவங்களோட 3 மடங்கு அதிகமா வச்சிருக்கோம். ஆனா 60 வச்சிருக்கிற கண்ட்ரியவே அமெரிக்கா பார்த்து இன்னமும் பயந்துட்டு இருக்காங்க. சோ அந்த பவர் என்னங்கறத நம்ம புரிஞ்சுப்போம். பட் ஆயுதம் இருந்தா மட்டும் பத்தாது. கரெக்டா? இப்போ நம்ம வந்து இதை கொண்டு வரதுக்கு சிப்ரி அதுல வந்து சொல்றதுல நிறைய ரீசன் சொல்லப்படுது. ஓகேவா? இந்தியா இதனால டெவலப் பண்ணுவாங்க, அதனால டெவலப் பண்ணுவாங்க. அதோட கமெண்ட்ரி அதுல வந்து பேசிக்கா நம்பர்ஸ் சொல்லிட்டாங்க. அதை பத்தி இருக்கக்கூடிய டிஸ்கோர்ஸ்ல வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா வந்து பாகிஸ்தானை கவுண்டர் பண்றதுக்கு டெவலப் பண்றாங்கன்னு. பட் என்னை பொறுத்த அளவுக்கு வாட் ஐ ஃபீல் இஸ் இட் இஸ் நாட் அபவுட் பாகிஸ்தான். பாகிஸ்தானை வந்து நம்ம எப்போ நம்பர்ஸ்ல தாண்டிட்டோம். நம்ம அதை விட ரொம்ப கம்ஃபர்டபுளாவே முன்னாடி இருக்கும். நம்ம மெயினா இந்த ரேஸ்ல வந்து நம்ம வந்து கவுண்டா இன்க்ரீஸ் பண்றது, டிப்ளாய் பண்ணி ரெடியா வச்சுக்கிறதெல்லாம் வந்து டு கவுண்டர் சைனாங்கிறது தான் வந்து என்னோட ஃபீல். பிகாஸ் சைனா இஸ் அட் 620 இருக்குது. இந்தியா வந்து 190 இருக்குது. நம்ம சைனா வந்து நம்மளோட கம்பீட் பண்ணல. சைனா வந்து அமெரிக்காவோட கம்பீட் பண்ணிருக்காங்க. அமெரிக்கா கிட்ட 3700 இருக்குது. சைனா கிட்ட 620 தான் இருக்குது. சோ சைனா வந்து அமெரிக்காவோட ரேஸ் பண்ணுது, இந்தியா சைனாவோட ரேஸ் பண்ணுது. கவுண்டாவும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம், டிப்ளாய் பண்ணியும் வச்சிருக்கோம். சோ ஃபியூச்சர்ல இதுல நம்ம கன்ஃபார்மா எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல கண்ணு கெட்டின தூரத்துக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல. அப்படியே வாய்ப்பு இருக்கும், பட் வராது. ஏன்னா வந்துச்சுன்னா ரெண்டுமே அணுசக்தி இருக்கிற கண்ட்ரி. மாத்தி மாத்தி அடிச்சுட்டா முடிஞ்சு. இப்பவுமே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நடந்ததை வந்து போர்னு சொல்ல மாட்டாங்க. அதை வந்து ஒரு ஸ்கர்மிஷ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே ராணுவத்தை டிப்ளாய் பண்ணல. ரெண்டு பேருமே ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா வந்து ஃபிளைட்ஸ் போச்சு, ட்ரோன்ஸ் போச்சு, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. நம்ம நேவியை வந்து பெருசா இன்வால்வ் பண்ணல. நம்ம வந்து நம்மளோட படை வீரர்கள், ராணுவ படை வீரர்கள் வந்து பாகிஸ்தானுக்குள்ள என்டர் ஆகல. அதே மாதிரி வந்து அவங்களோட வீரர்களை வந்து அவங்க டிப்ளாய் பண்ணல. போஸ்ட் வந்து அக்ராஸ் பார்டர் சுடுதல் நடந்துச்சு. பட் இட் வாஸ் நாட் அ வார். அது வார்னு நினைச்சாங்கன்னா அது கிடையாது. அதனால தான் ஆபரேஷன் சிந்தூர்னு நமக்கு பேர். இட்ஸ் an ஆபரேஷன், இட்ஸ் a செக்மெண்ட். ஓகேவா? அது இன்னமும் கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்னு சொல்றேன். நீ வச்சேனா நான் பதில் அடிப்பேன். அது ஒரு ஆபரேஷன், அவ்வளவுதான். அது ஒரு போரா நம்ம டிக்ளேர் பண்ணல. சோ அப்படி இருக்கிறப்போ இப்போ இந்தியா வந்து ரெடியா இருக்குங்கிறது வந்து நம்மளுக்கு 3 முக்கியமான விஷயத்தை கொடுக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஃப்டி. இந்தியா வந்து தன்னோட சேஃப்டியை தானே ரெடி பண்ணி வச்சுக்குது. அமெரிக்கா வந்து எப்படி இப்போ ஈரான் கிட்ட வந்து நீ அணுசக்தியை உருவாக்க கூடாதுன்னு சொல்லி தலைகீழ நிக்கிறாங்களோ அதையே இந்தியா கிட்டயும் பண்ணாங்க. அதெல்லாம் மீறி தான் நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம முடியும்னு நினைச்சோம். இந்த ப்ராக்ரஸ்ல ஒரு முக்கியமான தமிழனோட கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு சொன்னா அதுல அப்துல் கலாம் சொல்லலாம். இந்தியாவோட இந்த நியூக்ளியர் கண்ட்ரியா மாறுறதுல வந்து அப்துல் கலாமோட கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இஸ்ரோவோட கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. சோ அந்த விதத்துல நம்மளோட சேஃப்டியை வந்து இன்னைக்கு இந்தியா என்ஷூர் பண்ணுது. சைனா, பாகிஸ்தான் நம்ம தட்டிடலாம். ஆனா சைனாவுமே நம்ம கூட சண்டைக்கு வர முடியாது. நம்ம கிட்ட இது இருக்குது அப்படிங்கறத நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கோம். டிப்ளாய் பண்ணி நீ அனுப்பிச்சா நிமிஷத்துல நாங்களும் பதில் கிடைப்போம்னு காமிக்கிறதுக்கு. ரெண்டாவது, ஒரு அசாதாரணமான சூழ்நிலையும் நல்லதுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. உலகத்துல ப்ராக்ரஸ் ஆக எல்லா கண்ட்ரியுமே அணுசக்தியை நோக்கி போறப்போ எவனுக்கும் எவன் மேலே நம்பிக்கை இல்லைங்கிறதும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ ஓவராலா நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ட்ரையாட், இந்தியாவோட ட்ரையாட் பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பேசு பொருளாக இருந்துச்சு. இப்போ நாம அதை நோக்கி முடிச்சாச்சு, அதை ஃபுல் சர்க்கிளாக முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரையாட் பிளான் என்னன்னா, இந்த அணு ஆயுதம் வந்து நமக்குனா இப்போ போயிடும். அந்த நிலைமைக்கு இந்தியா வந்துருச்சு. 12 தான் அப்படி வச்சிருக்கோம். அதை வெறுமனா லேண்டில் வைக்கல. ஸோ லேண்டில் வந்து அக்னி அண்ட் பிருத்வி மிசைல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? இட் இஸ் ஆன் லேண்ட். அது இருக்குது. ட்ரக்ல இருந்து நம்ம அனுப்பலாம், இதுக்குன்னு பேஸ் வச்சு அனுப்பலாம். அதெல்லாம் இந்தியா வச்சுக்குது. ரெண்டாவது, ஏர்ல அனுப்புறதுக்கு மிராஜ் 2000, சுகாய் 30, இந்த ரஃபேல் விமானம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இதெல்லாம் வச்சு நம்ம ஏர்ல
டெலிவர் பண்ணலாம். அதே மாதிரி 3வது ரொம்ப முக்கியமானது கடலுக்குள்ள நம்ம வச்சிருக்கோம். ஐஎன்எஸ் அரிஹண்ட், அரிகாட் அண்ட் அரிதமான் அப்படின்னு சொல்லி 3 இதுல வச்சிருக்கோம். அண்டர் வாட்டர் ஓகேவா, கடலுக்கு அடியில சப்மரன்ல இருந்து இதெல்லாம் போகிற மாதிரியும் வச்சிருக்கோம். இப்போ கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஈரான்ல நடந்த நிறைய தாக்குதல அமெரிக்கா வந்து சப்மரனை வச்சு தான் அடிச்சாங்க, கடலுக்குள்ள இருந்து அடிச்சாங்க. அதை இந்தியாவும் இப்போ பண்ற கெப்பாசிட்டியை வளர்த்து வச்சிருக்கோம் அப்படிங்கறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அண்ட் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த அணு ஆயுதத்தை வச்சு ஒருவேளை அடிக்கணும்னா யார் யார் அடிக்க முடியும்னு அவங்க கிட்ட சொல்றேன். இஸ்லாமாபாத் பாகிஸ்தான்ல அடிச்சிட முடியும், காபூல் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போகும், கராச்சி பாகிஸ்தான், டாக்கா பங்களாதேஷ், செங்டு சைனா போகும், பீஜிங் ரொம்ப தள்ளி இருக்குது போகும், ஷாங்காய் போகும், ஹாங்காங் அந்த ஸ்பேஸ் எல்லாம் போகும். இன்னும் நார்த்ல நம்ம எவ்வளவு தூரம் போகணும், நம்ம இவங்களுக்கு அகேன்ஸ்டா யூஸே பண்ண மாட்டோம், பட் ஸ்டில் நம்ம கெப்பாசிட்டி என்னங்கிறதுக்காக சொல்றேன், மாஸ்கோ கூட போகும். அப்ப எந்த ஊருக்கு தான் மதன் நம்மளோட ஆயுதம் இன்னைக்கு போகிற கெப்பாசிட்டி இல்லைன்னா அணு ஆயுதம் இருக்குது, ஆனா அதை கொண்டு போற மிசைலோட கெப்பாசிட்டி இருக்குல்ல எவ்வளவு தூரம் போகும்னு, அந்த இது வந்து நம்மளுக்கு நியூயார்க் வரைக்கும் போகாது, இன்ஃபேக்ட் லண்டன் கூட போகாது ஓகேவா. ஆனா அதுக்கான ஆயுதங்கள் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கான ரிசர்ச் டிஆர்டிஓ ஒர்க் எல்லாம் போய்கிட்டே இருக்குது. ஈவென்ச்சுவலி வேர்ல்டு ஃபுல்லா நம்ம நினைச்சா ரீச் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட மிசைல்ஸ் இருக்கணும், வேர்ல்டு ஃபுல்லா பயப்படுற அளவுக்கு நம்ம கிட்ட ஆயுதம் இருக்கணும், இவங்களை கை வைக்க கூடாதுன்னு செல்ஃப் கான்ஷியஸா, ஆனா யாரையும் அடிச்சிடக்கூடாது. ஆனா நம்மளுக்கு ஆயுதங்கள் நம்ம நினைச்சா நியூயார்க்ல இருந்து அண்டார்டிகால இருந்து ஆர்டிக்ல இருந்து எங்கனாலும் இருக்கட்டுமே, ஓரளவுக்கு ஆயுதங்கள் இருக்கிறதா எந்த நாட்டுக்குமே வந்து அமெரிக்காவுக்குமே வேர்ல்டு ஃபுல்லா இருக்கணும், எல்லா நாட்டுக்குமே சொல்றேன், அவங்களுக்கு அவங்க ஃபுல் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா தான் யாரையும் அடிக்காம அமைதியா இருப்பாங்க. இல்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்கிறது வெளியே நிறைய லீக் ஆச்சுனாலோ பிரச்சனை வந்துச்சுனாலும் இந்த ஈரான் மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கணும். இதுதான் வந்து ஓவரால் இந்த ஆயுதங்களோட கேம். பட் இட்ஸ் a குட் திங், இந்தியா வந்து தன்னோட செல்ஃப் டிஃபென்ஸ்ல வந்து ரெடி டு அட்டாக் அப்படிங்கிற ஒரு மோடையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காங்க. யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது உண்மைதான். ஒரே நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அணு ஆயுதத்தையும் குப்பையில் போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும், ஆனால் எவனும் அதை பண்ண மாட்டான்னு தெரியும். அப்போ எல்லாருக்கிட்டையும் ஆயுதம் இருக்கிற நேரத்தில் நம்மளும் நம்மளுக்கு தேவையான ஆயுதத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான் அடுத்தவன் நம்மளை தாக்க வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணுறோமா இல்லையாங்கிறது ரெண்டாவது, பட் நம்ம கிட்ட ஆயுதம் இருக்கணுங்கிறது முக்கியம். ஸோ இதுதான் வந்து இன்டர்நேஷனலாக இப்போ பரவலாக பேசப்பட்டு இருக்கிற விஷயம் உங்ககிட்ட நான் கன்வே பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் மிஸ் ஆகக்கூடிய விஷயங்களை கூட பக்காவா 10 நிமிஷத்தில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஈஸியாக சூப்பராக வெல் ரிசர்ச்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு கரெக்டாக யூடியூப் வந்து சேர்க்கும். ஸோ எந்த பயசும் இல்லாமல் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸில் நீங்களும் சேர்ந்து வாங்க ஜோதியில் ஐக்கியமாகி லெட்ஸ் கண்டினியூ அவர் ஜர்னி. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவினாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள், ஈஸியாக என்னோட ப்ரொஃபைலை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஏன்னா அது வெரிஃபைடாக இருக்கும். அங்கேயுமே நீங்கள் என்ன டாபிக் பேசணும்னு சொல்லலாம், நீங்கள் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன டாபிக் பேசணும்னு சொல்லலாம். அண்ட் வீடியோ முடிகிறப்போ உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிற ஒரே கேள்வி, இவ்வளவு இந்தியா வந்து ரெடி ஆகிறது தேவைன்னு நினைக்கிறீங்களா தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? இதுலேயே நிறைய பேர் யோசிக்கலாம், இதெல்லாம் thousands of crores இன்வால்வ்டு ஓகேவா, நிறைய செலவு தான் நம்மளுக்கு, ஆனால் தற்காப்புக்காக இந்த செலவு தான் தேவைங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் உங்கள் ஒப்பீனியன் என்ன? உங்களுக்கு இல்லை இது இருக்கலாம், இல்லை இது தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.